நேற்று நைட்டு தோசையும் தக்காளி சட்னியும் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சாமல் அப்படியே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் கேரட் இருந்தனால கேரட் தோசை பண்ணலாமான்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டதுக்கு இல்லை எனக்கு கேரட் தோசையெல்லாம் வேணும், ஆனியன் தோசை தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்கு ஆனியன் தோசை சுட்டு கொடுத்துட்டு எனக்கும் துருவுக்கு மட்டும் கேரட் தோசை சுட்டுக்கிட்டோம். நேற்று ஆடி செவ்வாய் அப்படின்றனால வீட்டில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஸோ மார்னிங் என்னால் வீடியோ எடுக்க முடியல. வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மற்ற மந்த்தை விட ஆடி மாதம் கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாங்க. எப்பயும் செவ்வாய் வெள்ளி சாமி கும்பிட்டாலும் இந்த மந்த் கொஞ்சம் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான். மேரேஜ்க்கு முன்னாடிலாம் வீட்டில் சாமியே கும்பிட மாட்டேன். மேரேஜுக்கு அப்புறம் குடும்ப பொண்ணானதுக்கப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்றது கோயிலுக்கு போகிறதுன்னு அப்படியே மாறியாச்சு. லாஸ்ட் 2 டேஸாக துருவ் சரியாக தூங்க மாட்டேன்ட்டா. நானும் நினச்சிட்டே இருந்தேன் துருவுக்கு சுற்றி போடணும்னு சொல்லிட்டு, பட் மறந்துட்டே இருந்தேன். இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. சரின்ட்டு உடனே சுற்றி போட்டாச்சு. துருவ் பிறந்ததுலேருந்து 1 இயர் வரைக்கும் டெய்லி சுற்றி போட்டுட்டே இருந்தேன். பட் 1 இயர் ஆயிடுச்சு இல்லை, இதுக்கப்புறம் எதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன். மாமியார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைக்கு 5 வயசு ஆகிற வரைக்கும் கண் திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ டெய்லி நீ சுற்றி போடுன்னு சொல்லுவாங்க.